الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم أما بعد. قد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا ربي زدني علما. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அதனுடைய இறுதி பகுதியில் நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருடைய அமல்களையும் பொருந்திக் கொள்வானாக என்று அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்தோமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொடர்ச்சியாக அல்லாஹ்வை எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும், இந்த நம்பிக்கை கொள்வதில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே அல்லாஹ்வை வணக்கத்தில் ஒருமைப்படுத்த வேண்டும் என்று நம்புவது, எடுத்துக்கொண்டால் இபாதத்தை உலகங்கள் இரண்டு விதமாக இருக்கிறார்கள். இபாதத்து கல்வியா, இபாதத்து பதனியா. இபாதத்து கல்வியா உள்ள வணக்க வழிபாடுகள், அதில் நிறைய அம்சங்கள் இருக்கிறது. அதிலே நாம் தவறு என்ற பகுதியை பார்த்தோம். ஒரு அடியான் அல்லாஹ்வின் மீது முழுவதுமாக பொறுப்பு சாட்ட வேண்டும். அல்லாஹ் மீதான தவக்குல் இருக்க வேண்டும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. ஒரு இறை நம்பிக்கையாளர் என்றால் அவரிடத்தில் இருக்க வேண்டிய அம்சங்களில் பண்புகளில் உள்ளது என்றால் தவக்குல் அல்லாஹ் மீது இருக்க வேண்டும். தவக்குல் அல்லாஹ் மீதான நம்பிக்கை, ஆதரவு, எல்லா விஷயங்களும் அல்லாஹ் மீதாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் மீதான தவக்குல் சரியான ஒரு இறை நம்பிக்கையான இடத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் அவர்களுடைய மாறவில் அது ரொம்ப லேசாக காட்டும். இதான் அல்லாஹ் மீதாக நாங்கள் வைக்கக்கூடிய தவக்குடைய கணம். அதுக்கான மதிப்பு என்னன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதனுடைய மாறவில் ரொம்ப லேசான ஒன்றாக காட்டும். தவறுகள் என்பதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் தொடர்ச்சியாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் உன்னையே சார்ந்திருக்கக்கூடியவனாக என்னை ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்க வேண்டும். அடுத்ததாக இந்த தவறுகள் வந்து நமக்கு முன்னால் வந்த நபிமார்களிடத்தில் எப்படி இருந்தது? உலகத்தில் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அதிகமாக தவக்குல் வைத்தவர்கள் நபிமார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்-குர்ஆனிலே ஒரு செய்தி சொல்கிறார். குர்ஆனிலே வரலாறு நீண்ட ஒரு வரலாறு பார்த்தோம்னா நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தான் அல்-குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறார். அந்த வரலாற்றிலே சில விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்-குர்ஆனிலே சிலான்னு சொல்லி காட்டுகிறார். அது ஒரு பகுதிதான் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒதுக்கிடாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக ஃபிரௌனுடைய படை துரத்தி கொண்டு வந்தது. இது நாம் அறிந்த வரலாறு.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் என்ன செஞ்சாங்க? ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஃபிரௌனுடைய படை துரத்தி கொண்டு ஒரு மிக நிறைய செய்தி. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல பாருங்க, அந்த வரலாற்றில் தேர்ந்தெடுத்த சில வாசகங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பயன்படுத்தினார்கள் அல்லாஹ் சொல்லினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்கள், அந்த வார்த்தையை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க? அவர்களோட நம்பிக்கை கொண்டவர்கள் என்ன சொன்னாங்க? கால அஸ்ஹாபு மூசா இன்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோழர்கள் என்ன செஞ்சாங்க? இன்னால இன்னையோட உடைய கதை முடிஞ்சிச்சு என்று சொன்னாங்க. எதை சொன்னாங்க அப்படின்னா, அந்த எதுக்கு ஃபிரௌனுடைய படை அன்றைய காலகட்டத்தில் பெரும்புற ஆட்சியாளர் எப்படி அவர்கள் தீர்மானம் என்பதை இவர்கள் அறிந்த ஒரு அம்சம் எதிர்க்க அதற்கு எதிர்நிலையாக நடந்து இருக்கிறது. ரெண்டத்துல ஏதாவது ஒரு ஆகும். அப்படி இயல்பாக அவங்க என்ன செய்யறாங்க? இந்த ரெண்டத்தையும் கவனித்து இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க. அதனாலதான் அவருடைய வார்த்தை இன்னாத என்று சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? கால கல்லா அவ்வாறல்ல, இன்ன மஅஇய ரப்பி சயஹ்தீன், இன்ன மஅஇய ரப்பி சயஹ்தீன் அப்படின்னா இன்னொரு அர்த்தத்தில் இது ஒரு ஆழமான கருப்பொருள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வெளிப்பாடு தான் இந்த வார்த்தை வட்டத்தில் ஏற்பட்டுச்சு. நீங்க நல்ல கவனிக்க ஒரே விஷயம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய ஈமான் கொண்டவர்களும் ஒரே கூட்டத்தார்கள் பார்த்தாங்க, ஒரே விஷயத்தை தான் பார்த்தாங்க. ரெண்டு பேருடைய பார்வை ஒன்று. ஆனால் அவருடைய வார்த்தைகள் வேறுபடுகிறது, அவருடைய நம்பிக்கை அந்த இடத்துல வேறுபடுது. ஈமான் கொண்டவராக இருந்தாலும் அவருடைய பலவீனமான அந்த நம்பிக்கையை செய்யுது. இன்னால நாங்க என்ன செஞ்சுட்டோம், இன்னைக்கு எங்களுக்கு கதை முடிஞ்சிருச்சு என்று சொன்னாங்க. இதுதான் நபிமார்களுக்குள்ள வித்தியாசம். அப்ப அவங்க அல்லாஹ் மீதான தவக்குள் இருந்தது வெளிப்பாடு. இந்த மகிய ரபீஸை அல்லாஹ் எங்களோட இருக்கிறார், அவர் எனக்கு வருகிறார். இதான் நம்ம சொல்றோம். இந்த பகுதியை நாம அடைவதற்கு முயற்சி செய்யணும். இதான் நபிமார்கள் அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொண்டார். நீ நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வராத வரைக்கும் நான் அல்லாஹ் மீது தவக்குள் வைத்திருக்கிறேன், ஆர்வம் வைத்திருக்கிறேன் என்ற பகுதியை விட எனக்கு வரும்பொழுது எல்லா விதமான பிரச்சனையும் என்னை சூழ்ந்திருக்கும் பொழுது நான் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு ஆதரவு இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். அதாவது ரெண்டு விதமான வாழ்க்கையுமே பலவீனமான ஈமான்கள் நம்ம வாழ முடியும், பலமான ஈமானுடையவர்களாக நம்ம வாழ முடியும். அல்லாஹ் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறது பலமான ஈமானுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். அதற்கான அம்சங்களோடு நான் அல்லாஹ் மீதான தவறும் ஆழமாக வைத்திருக்க வேண்டும். அன்பார்ந்த உலகம் என்பது நமக்கு பிடித்தவாறு அல்லாஹ் நமக்கு எதை கட்டளையிட்டாலும் அந்த கட்டளை அடிப்படையில் வாழ முடியும். ஆனால் ஒரு பகுதி தேவை என்னன்னு சொன்னா, அந்த ஈமான ஒரு பகுதி கூடுதல் என்னன்னா, எது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், எதை செய்ய அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தின் பக்கம் அழைத்து சொல்லும் என்பதை தான் ஒரு இறை நம்பிக்கையாக ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். இப்படிதான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திச்சாங்க, நபிமார்கள் சிந்தித்தார், சஹாபாக்கள் சிந்தித்தார். அப்ப அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிகளில் ஒன்று தவக்குள் என்பது. அல்லாஹ்வுக்கு முழுமையாக பொறுப்பு சாட்டுவது. அதனுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி சொன்னாங்க. நபிமுறையில தவக்குள் என்ற பகுதியில் நாங்கள் என்ன செய்வோம்? அல்லாஹ் மீது முழுவதுமாக ஆதரவு வைக்க வேண்டும். நபிமார்கள் எப்படி ஆதரவு வைத்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு மனப்பொருளுடையவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் துஆ செய்யும். அடுத்ததாக அல்லாஹ் துஆ செய்கின்ற பகுதியை நாங்கள் தொடர்ச்சியாக ஆகணும் என்று சொன்னோம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லாஹும்ம அன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தாங்க? அல்லாஹும்ம அன்னி அலா திக்ரிக, யா அல்லாஹ் உன்னை திக்ர் செய்வதற்கு எனக்கு உதவி செய்வாய், வ ஷுக்ரிக உன்னை நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய்வாய், வ ஹுஸ்னி இபாதத்திக் நல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இபாதத்துக்கு என்று சொன்னாங்க. ஹுஸ்ன் என்ற வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க. நம்ம எல்லா வகையும் நல்ல யோசிச்சு பாருங்க. சிலருக்கு குர்ஆனுடைய வார்த்தையும் அந்த வார்த்தை உங்களுக்கு தாக்கம் ஏற்படுத்தி அவருடைய கண்கள் கண்டிப்படி ஒரே சஃப்ல இருப்போம், ஒரே சூறாவோட வரும், ஒரு இமாமுக்கு பின்னாடி இருப்போம். சிலருக்கு சில ஆயத்துகள்
தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ அல்லாஹ்விடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் எல்லா நிலைகளிலும் அவர்கள் சார்ந்தவர்களாக நாம் இருக்கணும். ஏதோ நம்ம மஸ்ஜிதுக்கு வருவது இந்த வருகை என்பதும் இதனுடைய நடைகின்ற ஒரு முயற்சி மூலமாக நடைபெற கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவியாக தான் நடையும். நீங்க நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா ரமலானுக்கு ரேடா படிக்கிறாங்க தெரியுமா, அந்த மக்கள் நிறைய மக்கள் ரெகுலராக விமர்சிப்பாங்க. உண்மையிலே செலவு சொல்லுவாங்க, ரஹ்மானுடைய அடியார் யாரோட விவாதத்தையும் இடைபெறுவதற்காக எல்லாம் நம்ம அனுப்பல. இவங்க எப்படி வேலை செய்யறாங்க, இவங்க இருக்கிறாங்க, இதை மட்டும் எல்லாம் நமக்கு அனுப்பல. நம்மளுடைய எப்படி இருக்க வேண்டும், நம்ம இவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கத்துக்குரியவராக இருப்பாரோ என்ற சிந்தனை, அந்த பணியும் என்ற அந்த எண்ணம் ஏன் அல்லாஹ் சொல்றோம் என்றால், அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அல்லாஹ்வுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுதி. அதனால இன்னும் அல்லாஹ் சொன்னாங்க, அதாவது ஒரு நாள் சதக்கா கொடுக்குறாங்க, சதக்கா செய்யறாங்க, சதக்கா செய்யும்போது பக்கத்தில் இருக்க நபித்தோடு சொன்னார், இந்த கப்பல் அல்லாஹ்வுடைய இந்த அமல்களை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொன்னார். சொன்னவர்கள் தேர்வு ஆக ஆரம்பிச்சாங்க. தேர்வு அழகு சொன்னாங்க. ஏன் அழுவதற்காக காரணம்னா, لو علمت أن الله تقبل مني درهما أو صلاة أو صدقة الله سبحانه وتعالى இடத்திலிருந்து ஒரு நேர தொழுகை, ஒரு இரண்டரை தொழுகை, ஒரு காலத்தை ஒரு அம்சத்தை இடத்தில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று தெரிந்தால் நான் மரணத்தை விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. ஏன்னா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரியாது. இந்த கவலையோடு நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்றாங்க, இபாதத்தை பற்றி நாங்கள் அல்லாஹ்வை ஆதரிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அழகிய முறையில் இபாதத் செய்யும். முழுமையான அச்சுவோடு நம்மளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் ஒதுக்கிக் கொள்ளக்கூடிய நிலையில் அந்த இபாதத் இருக்கும். அதனால அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இபாதத்தை கல்வியேற்ற பகுதியில அல்லாஹ்விடத்தை தவக்குள் கேட்கிறோம். அந்த தவறுகள் தொடர்ச்சியாக ரப்பிடத்தில் ஆதரிக்கும். எல்லாம் எனக்கு இந்த அம்சத்துல நான் ஊர்ஜிதமான ஒரு மனிதனாக மாற வேண்டும். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மீது தவக்குள் வைத்திருந்தார்களோ, சஹாபாக்கள் எப்படி வைத்திருந்தார்கள், அது போன்ற அந்த தவக்குள் என்ற பகுதியான தாயல்ல என்று தொடர்ச்சியாக அல்லாஹ்விடத்தை கேட்கணும். எல்லாத்துக்குமே அல்லாஹ் உதவி வேண்டும். என்னுடைய நாவை திக்ர் செய்வதற்கு, நான் இந்த பள்ளிக்கு காலத்தை வைப்பதற்கு, அப்ப யார் வந்தாங்க அவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால வராங்க. நாங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி வர்றவர்கள் நாங்கள் விமர்சிக்க கூட நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய நாட்டத்தால வராங்க, அவங்களுக்கு நினைச்சு அல்லாஹ் புரியும். அப்ப இந்த எல்லா விவாதத்துக்குமே அடிப்படை அவங்க அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும். இதை சஹாபாக்கள் தெளிவாக கேட்டாங்க. அப்ப நாங்கள் செய்யக்கூடிய விவாதத்துல நாங்கள் அமல் செய்யறோம். அந்த அமல்கள் அல்லாஹ் வந்து தொடர்ச்சியாக துஆ செய்யணும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் வச்சப்படுவது, அல்லாஹ் ஆழம் வைப்பது, அல்லாஹ் சாட்டுவது, எல்லாத்துக்குமே யார் உதவி வேண்டும். அல்லாஹ் இருந்தால் மட்டும்தான் நாம் அதை கிரகிக்க முடியும். பண்பாடு அல்லாஹ்வுடைய அப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களாக நாம் இருக்கோம். அந்த தவக்குள் என்ற பகுதியில அடுத்ததாக சஹாபாக்கள் எந்த அளவுக்கு விளங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர், இவர் எப்படிப்பட்ட நபித்தோழர்னா சஹாபாக்களின் குர்ஆனை அதிகம் அறிந்தவர், குர்ஆனுடைய சட்டத்திட்டங்களை தெரிந்த ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழர் சொல்றது, அதாவது அவர்கள் இரவு நேர தொழுகைக்கான சொல்லி இருக்கும். அவர் இரவு நேர தொழுகை எப்படி இருக்கும் என்றால், அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நபித்தோழருடைய இரவு தொழுகை இரவு நேரம் முழுக்க தொழுகையாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த நபித்தோழர் சொல்றாரு, அவர் சொன்ன வார்த்தை, இன்னல்லாஹ லம் யஹ்லுக்னா லிராஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த பூமியில இருந்து ராகத் அடைவதற்காக அல்லாஹ் நம்மை படைக்கல. பல் லில் இபாதா வ தஆ, மாறாக அல்லாஹ் நம்மை படைத்திருப்பது அவனை வணங்குவதற்கு, அவனுக்கு கட்டுப்படுவது. இது போன்ற சிந்தனைகளாக நம்மை அடிப்படையில் ஒரு புத்துணர்ச்சி நமக்கு மத்தியில் ஏற்படும். அதெல்லாம் நம்ம எதற்காக படிச்சிருக்கிறோம், நம்ம இபாதத் செய்வதற்கு. அந்த இபாதத்திலே உயர்தரமான இபாதத் என்றால் இபாதத்தோ கல்வியா உள்ளம் சார்ந்த இபாதத்.
அதனாலதான் விசுவாசம் சொன்னாங்க, அல்லாஹ் வந்து இந்த அடியானுடைய தோற்றத்தையோ அவனுடைய செல்வத்தையோ அல்ல பார்ப்பது கிடையாது. மாறாக அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் எதிர்பார்க்கிறான், உள்ளத்தை தான் நல்லா பார்க்கிறான் என்று விசுவாசம் சொன்னாங்க. இதை வைத்துதான் சொல்றாங்க, உயர்தரமான இபாதத்து கல்வியா, உள்ளம் சார்ந்த இபாதத். ஏன் அப்படி சொன்னாங்க? உள்ளம் சார்ந்த இபாதத் இருக்குல்ல, இதுதான் இபாதத்துடைய உயர்வு நிலையாக இருக்கும். இப்போ நம்ம உடல் சார்ந்த செய்யக்கூடிய இபாதத்தும் இருக்கு, சொல்லக்கூடிய இபாதத் இருக்கு, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அப்படின்னு இருக்கு, நோன்பு நோக்கிற தொழுகை இருக்கு, ஹஜ் இருக்கு. ஏன் கல்வியாக பிரத்யேகமாக சொன்னாங்கன்னா, ஏனென்றால் அதுல ரியா என்பது குறைவாக இருக்கும். மற்ற விஷயங்களை விட நீங்க இபாதத்தை கல்வியாக அந்த முகஸ்துதி என்பது குறைவாக இருக்கும். அதனால கல்விக்கு அல்லாஹ்விடத்தில் ஏழும் அஜர் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே ரொம்ப சிறந்த இபாதத்தையே தௌஹீத் பார்க்கப்படுதுன்னா, தௌஹீத் உள்ளத்துல சார்ந்தது, உள்ளத்தோட விஷயம் வந்தால் நல்லா முடியாது. இந்த இபாதத்தில் அதனுடைய முழுமையான அஜரை நம்ம வரலாற்று. அப்ப சஹாபாக்கள் லகீத்தவர்களை வெளிப்பாட்டா அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்தாங்க. அவங்க குரானை நன்றாக அறிந்தவர்கள், அவங்க நன்றாக தொழுகை நீண்ட நேரமாக இருக்கும். அவங்க எதை சொல்லி காட்டாங்க, ராகத்தை என்பது அல்லவர்கள் என்ன செய்யல, உலகத்துல ராகத்தை இருக்கிறதுக்காக நம்மளை படைக்கல. அப்படின்னா நீங்க ராகத்தை நாங்க இருக்கக்கூடாதா அப்படி சொல்லுவாங்க. இதனுடைய மக்சர் என்னன்னா, இபாதத்தை மரத்தை இருக்கக்கூடாது, இபாதத்தை மரத்தை சொல்லி சொல்லக்கூடாது, அல்லாஹ்வையும் மறுமையும் மறந்தே வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதுதான் இங்க அவங்க சொல்லி காட்டாங்க. நாங்க ராகத்தா இருக்கிறது, இந்த உலகத்தை எல்லாம் நம்ம கொடுத்த அனைத்தையும் அனுபவிப்பது எந்த பிரச்சனையும் கிடையாது. உதாரணத்துக்கு அவங்க நீயத்து நான் நிறைய பொருளாதாரம் சேர்க்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யணும். அவர் விரும்புவது நான் மிகப்பெரிய ஒரு செல்வங்களை நிறைய பொருளாதாரம் தேவைப்படும் என்று ஆசைப்படுறாரு. இது மார்க்க அடிப்படையில ஹராமான ஒரு விஷயமா கிடையாது, முபாகான விஷயம். பொருளாதாரத்தை தேடுவது என்பது எவ்வளவு விதமானாலும் தேடலாம், அது கூட இல்லை. நீங்க வீடு கட்டலாம், உங்களுக்கு தேவையான வாகனங்களை வாங்கலாம், நீங்க விருப்பம் போது எடுக்கலாம். அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்து முபாகான விஷயம். அதை செய்வதனால எந்த நன்மையும் கிடையாது. அதை விட்டு அதை வந்து நீங்க செஞ்ச தண்டனையும் கிடையாது, நன்மையும் இல்லை தண்டனையும் கிடையாது. அதான் முபாகான தயாரிப்பு. அப்ப அப்படிப்பட்ட விஷயத்துல எங்க அழகான மாறுபட்டு சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வை மறந்த நிலையில் மறுமையை மறந்து முழுவதும் இந்தியாவுடைய முகமத்தில் இருப்பதுன்னா இந்த இடத்துல அப்துல்லாஹ் சொல்லலாம் சொல்லி காட்டுறதை நோக்கம். அப்ப அந்த நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நிலையில் நாம் அமைத்துக் கொள்ளணும். குறிப்பாக இந்த ஒவ்வொரு அமல்களும் நாளைக்கு மறுபடியும் அல்லாஹ்விடத்துல அஜரை பெற்றுத்தரக்கூடிய நிலை இருக்கணும், அல்லாஹ்வுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளணும் என்று அல்லாஹ் வந்து நம்ம தொடர்ச்சியாக அதை வைக்கணும். பாருங்க, இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் சொல்றாங்க, உங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் வந்து துன்யா ஷா அல்லாஹ் 1 மணி நேரம் கொடுக்குறான், 1 மணி நேரம் வாழ்க்கை கிடைக்குது. அந்த 1 மணி நேரத்தை நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய நேரமாக ஆக்கிக்கொள் என்று சொன்னாங்க. அன்பான அல்லாஹ்வுடைய அப்ப என்னென்ன செய்திகள்லாம் நமக்கு உணர்ந்தது என்றால், இந்த உலக வாழ்வே அல்லாஹ் நம்மளை படைத்திருப்பதனுடைய நோக்கம் எல்லாமே அவன் இபாதத் செய்வது. அந்த இபாதத்துல அந்த பிரயோகமான லஹீப் தன்மை நம்ம தரணும். நீங்க பாருங்க, சில நேரத்துல நம்ம யோசிக்கிறோம், நம்ம இபாதத்துல நம்ம உயிரோட்டமா இருக்கிறோமா, இந்த தொழிலே உயிரோட்டமா இருக்கா, அல்லாஹ் தக்பீர் கட்டின உடனே எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதா, நான் தனிமையில் இருந்தாலும் கண்கள் கண்ணீர் படிக்குதா, அதுல எனக்கு ஒரு குஷு என்ற தன்மையை நான் அடைகிறேன், சுகம் என்ற தன்மை அடைகிறேன், பணிவு அச்சம் இதெல்லாம் உண்மையிலே நாம எல்லாரும் பெற வேண்டிய விஷயம் சொல்றாங்க. நமக்கு நாமே சுயபரிசோதனை செஞ்சுக்கலாம், யாரையும் நினைப்போவதற்கு கிடையாது. ஆனால் இதெல்லாம் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய விஷயம். உங்களுடைய தொழில் எப்படி இருக்கணும், ஒரு உயிரோட்டமான தொழிலா இருக்கும். இது ஒரு மந்திர சூழல் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் என்பது உயிரோட்டமானது. அல்லாஹ் நம்மை உயிரோட்டமான நிலையை விரும்புகிறார். அப்ப அப்படிப்பட்ட நிலையை நாம் அடைவதற்கு என்ன செய்யணும் என்றால் அல்லாஹ் இடத்துல ஆள வைக்கணும். இமாம்களுடைய இந்த கவுல்களை நம்ம மேற்கோள் காட்டுறது என்னன்னா, அவங்க அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொண்டாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கையை லஹீப்படுத்த எந்த விதமான சிரமங்களும் அவங்களுக்கு கிடையாது. பாருங்க, ஒரு அறிஞர் நினைக்கிறாங்க, பார்வையை தாழ்த்தம் கல்வி பசம்
நான் பார்வையை தாழ்த்தணும். ஏன்னா எனக்கு அது பிரச்சனையா இருக்கு. சொன்னாலும் என்னுடைய பார்வை ஹராமின் பக்கம் அது தேவையான பக்கம் திரும்புது, நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நிறைய சொல்றாங்க, உங்களுடைய பார்வையை நீங்க தாழ்த்த வேண்டும் என்றது அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்க, அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை நீங்க முதல்ல நினைக்கணும். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நீங்க நினைக்கும் போது பாவம் செய்ய உதாரணமாக அந்த அறிவு சொல்றாங்க, உங்களுடைய வாப்பா முன்னாடி ஒரு தவறு செய்வது முடியும், உடைய தாய்க்கு முன்னால் ஒரு தவறான விஷயத்தை பார்ப்பதற்கு நீங்க சகோதரர் அதை எப்படி இதை விட கண்காணிக்கக்கூடியவன் என்னுடைய ரப்பு இருக்கிறான், அவனுடைய பார்வையை என்னை சூழ்ந்து இருக்கிறது என்று நன்றாக விளக்கப்படுகிறார்களே. இதெல்லாம் எப்பொழுது நம்ம சரியாக விளக்க முடியும்னா அல்லாஹ் நம்ம சரியாக புரிந்தால் மட்டும்தான் எங்களுடைய விவாதத்தை அதை மாற்றணும். எங்களுடைய விவாதத்துல அந்த மாற்றத்தை நாம் புரிய முடியும். சலாத்துடைய விவாதத்தை நம்ம இன்னைக்கு பேசுறோம் வைங்களேன், இன்னைக்குள்ள காலகட்டத்தில் என்ன மனநிலை உருவாகும்னா இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான விஷயமா இருக்குன்ற மாதிரி ஒரு உத்தரவுத்திரும். அது எப்படி சொன்னாவே அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான புரிதல். இமாம் அஹ்மது பின் ரஹிமத்துல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 300 ரக்காத் தொழுவாங்க. சொந்த நஃபீலாவை பெறக்கூடிய தொழில், நஃபீலை பொறுத்த மட்டும் இல்லை, மார்க்கத்துல இதுதான் வரையே கிடையாது. இது யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தல. இது சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்னன்னா சஹாபாக்கள் எப்படி தொழுதாங்க, அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நமக்கு முன்னால் வாழ்ந்த சலஃபுகள் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்றது காரணம் என்னன்னா மார்க்கத்துடைய விஷயத்தை நம்ம யாரும் மேம்படுத்துவது. அப்ப இமாம் அஹ்மது பின் ரஹிமத்துல்லாஹ் அவங்க ஒரு நாளைக்கு 300 ரக்காத் நஃபீலாக தொழுவாங்க. குர்ஆன் மஹ்லூக் என்ற காலகட்டத்தில் ஒரு வழிகேடு வந்துச்சு. அந்த சமூகம் என்ன செஞ்சாங்கன்னா குர்ஆன் மஹ்லூக் என்பதனால் இமாம் அஹ்மது பின் ரஹிமத்துல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சிறைப்பிடித்து வைத்தாங்க. சிறைப்பிடித்து வைக்கப்பட்டு கடுமையாக நோய்வாய்ப்பட்டு பல தண்டனைகளை அனுபவித்து இந்த சிறையில் இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா 180 ரக்காத் தொழுதார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கணும். எப்போ அவங்களுக்கு முடியாத இயல்பாக பொதுவாக நஃபீலுக்கு வரையறை கிடையாது. அவங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைச்சா புரியுதா, ஒருத்தருக்கு கூட கிடைக்கலாம் அல்லது கிடைக்கலாம். இன்னைக்கு சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னா நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இப்படிப்பட்ட இடத்துல அடைவதற்கான காரணம் என்னன்னா அவர்கள் அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ளார். அந்த புரிந்துணர்வுடைய வெளிப்பாடுதான் அவர்கள் அதை கிரகித்து கொண்டிருக்கிறார். அதனால முயற்சியோட சில சலப்புகளுடைய என்ன செஞ்சோம், உதாரணமாக அல்லாஹ் மீதான தவக்குள், அல்லாஹ் மீதான ஆதரவு, அல்லாஹ் வணங்குவதற்காக அல்லாஹ் நம்ம படைத்திருக்கிறான். இது போன்ற விஷயங்கள் நாம் தொடர்ச்சியாக கேட்க 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 நம்முடைய உடல் அந்த விவாதத்தின் பக்கம் ஆர்வம் கொண்டதாக மாறும். நம்முடைய சிந்தனைகளும் அல்லாஹ் நம்ம எப்போ அதுக்கு தொடரமாட்டோம் என்ற அந்த எண்ணம் ஏற்படும். ஆதரவுடையவர்களாக நம்ம ஆகும். அதனால்தான் முன் சென்றவருடைய ஒரு சில செய்திகளை நமக்கு மேற்கொள் காட்டும். அன்பார்ந்த அல்லாஹ்விலே நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை சரியான முறையில் புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தரணும் என்று அல்லாஹ்விடத்தில் தொடர்ச்சியாக ஆரம்பிக்கும். அல்லாஹ்விடத்துல தொடர்ச்சியாக ஆதரவு. இப்போ நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தது என்ன, அல்லாஹ்வை எப்படி நம்பிக்கை கொள்ளணும். ஆமன்து பில்லாஹ் என்ற பகுதியில முதல் விஷயம் பார்த்தோம், அல் ஈமானு பி வஜூதிஹி தஆலா, அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பிக்கை கொள்வது ஒன்று. இரண்டாவது பகுதி அல் ஈமானு பி உலூஹியத்திஹி, அல்லாஹ்வை வணக்கத்தில் ஒருமைப்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கை. நான் நம்பிக்கை கொள்ளணும் அல்லாஹ் மட்டும்தான் அவன் தான் ஒருமைப்படுத்த தகுதியானவன். இந்த பகுதியில் இப்ப உறுதியை நிலைநாட்டுவதற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பி வைத்தான். ஒவ்வொரு சமூகங்களும் அல்ல நபிமார்கள் அனுப்பி வைக்கும்போது மக்சது என்னன்னா அதான் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்போ உறுதியை தன்மை என்ற பகுதியில் தான் எல்லா சமூகங்களும் செஞ்சாங்க, வெளியிட்டு போனாங்க. அப்போ அல்லாஹ் இபாதத் செய்வதை பொறுத்தப்பட்டுல 2 வகையாக இருக்குது. இபாதத்து கல்வியா, இபாதத்து பதனியா. இந்த பதனியால என்ன சொல்றாங்க சில மக்கள் சொல்லி என்பது அதுவே உடலின் மூலமாக செய்யக்கூடிய செயல்பாடுனால அது வந்து என்று சொல்றாங்க. இந்த 2 விஷயத்துல நாம பார்ப்பது இபாதத்து கல்வியா. இபாதத்து கல்வியாக தவக்குலை பற்றி பார்த்தோம். நபிமார்கள்ட்ட எப்படி தவக்குல் இருந்தது. அடுத்ததாக அந்த இபாதத்தின்
நாம் எப்படி ஆர்வமுள்ளவராக மாறணும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் தொடர்ச்சியாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, உன்னை அழகிய முறை வணங்குவதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்விடம் துஆ செய்யும். அந்த இமாம்கள் நமக்கு முன்னால் வந்த சலஃபுகள் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சோம் மேற்கொள்ள காட்டணும். அபூபக்கர் மசூத் இல்லாம என்ன சொன்னாங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ராகத்தா இருக்கிறதுக்காக நம்ம படைக்கல, மாறாக அவனை இபாதத் செய்வதற்கு. அதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வை மறந்த நிலையில் நாம் இபாதத், அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கை அமைச்சிடக்கூடாது என்பதை அவங்க என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததாக இமாம் ஹஸன் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஒரு கோவலை பார்த்தோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கு 1 மணி நேரம் கொடுத்தாலும் அதை நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய நேரமாக ஆக்கிக் கொள்ளுங்க என்று சொன்னாங்க. அப்ப எந்த அளவு ஒரு காலத்தில் அவர் ஆர்வமுள்ளவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செஞ்சார்கள், ஒரு நாளைக்கு முடிய நஃபிலான வழக்க வழிபாடுகள் 300 காலத்தாக இருந்தது. அப்போ அவங்க சிறை பிடிக்கப்பட்ட பொழுது கூட அதை விட நோய்வாய்ப்பட்டாங்க. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, 150 காலத்தாக தொழுதுக்கான செய்தியை பார்க்கிறோம். இதெல்லாம் சொல்லுவதற்கு நோக்கம் என்னன்னா, இன்ஷா அல்லாஹ் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அல்லாஹ் எனக்கு கொடுத்துக்கூடிய காலகட்டத்தில் நான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் இபாதத் செய்யக்கூடிய அடியானாக மாறணும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படணும். அதில் குறிப்பாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நிறைந்திருக்கக்கூடிய மாதத்தை அடைந்தும் நாம் அந்த பலாவலனை பெறவில்லை என்றால் நம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த உபதேசம் முதலாவது எனக்காகவும் உங்களுக்கும் அதை நினைவுபடுத்தியதாக நிறைவு செய்கின்றேன். واخر الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.